இது போன ஷார்ட்ஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தான். வெளியே கடைகள்லாம் நார்மலாக கிடைக்காத பொருட்கள் எல்லாம் ஆல் இண்டியா சூப்பர் மார்க்கெட்டில் நான் தேடி போகும்போது கிடச்சிது. இது ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன். ஸ்வீட்ஸில் பாயசத்தில் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி சாரப்பருப்பையும் நெய்யில் வறுத்து பாயசத்தில் சேர்க்கும்போது அது ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாரப்பருப்பை வெளியே நான் நிறைய கடைகளில் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. ஆல் இண்டியா சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்கள கேட்கும்போது அவங்க தான் இந்த சாரப்பருப்பை எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் எல்லாம் அங்கே கிடச்சிது. ஜாதிக்காய் இருந்தது, நாவல் பழம் கொட்டையோட பொடி இருந்தது. அந்த பொடியை சுடு தண்ணியில் கலக்கி குடிக்கும்போது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நேச்சுரலாகவே மாத்திரை போடாமலே சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். ஃப்ளாக்ஸ் சீட் பொடி இருந்தது. உங்களுக்கே தெரியும் ஃப்ளாக்ஸ் சீடில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பொடியை நம்மளோட டயட்டில் நிறைய விதத்தில் நம்மளால் சேர்த்துக்க முடியும். மோரில் மேலே தூவி சாப்பிட்லாம், பொரியல் செய்யும் போது பொடி சேர்த்து சாப்பிட்லாம். இது மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் பொடியை நம்ம டயட்டில் நிறைய விதத்தில் சேர்த்துக்கலாம். அவுரை இலை பொடி இருந்தது, ஆவாரம் பூ காய வச்சு அதையும் பேக் பண்ணி இருந்தது. இதை நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி குடித்தோன்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இது மாதிரி பொருட்கள் எல்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கல அப்படின்னா இங்கே ஆல் இண்டியா சூப்பர் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இங்கே இருக்குது. இது ப்ரமோஷன் வீடியோ எதுவும் இல்லை, நான் ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நான் புதுசாக பார்த்த இன்னொரு விஷயம், ஸ்ரீமுருகன் பிராண்டில் இட்லி மாவு இது மாதிரி டப்பில் அவைலபிளாக இருக்குது. 2 kg $5.50, 1 kg $3. பொதுவாக நான் வீட்லேயே இட்லிக்கு மாவு அரைச்சிப்பேன். ஆனால் இந்த டப்பில் இருக்கிறதுனால நம்ம பேக்கெட்டில் இருந்து கட் பண்ணி பிரித்து அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த டப்பை ஓப்பன் பண்ணோடனே மாவு நமக்கு வசதியாக இருக்குது. ஒர்க்கிங் உமனுக்கு கடையிலேருந்து தான் மாவு வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி கடையிலேருந்து தோசை மாவு வாங்குவீங்களா இல்லை வீட்லேயே மாவு அரைச்சிப்பீங்களான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாவு நல்லா திக்காகவே இருந்தது. இட்லி ஊற்றுறதுக்கே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து தான் இட்லி ஊற்றினேன். இட்லி நல்லா சாஃப்டாக வந்தது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அரிசி பருப்பு எல்லாம் பேக்கிங்லேயும் வச்சுருந்தாங்க, இது மாதிரி லூஸ்லேயும் வச்சுருந்தாங்க. நமக்கு என்ன அளவு குவான்டிட்டி வேணுமோ அதை மெஷர் பண்ணி நம்ம பருப்பெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.